நம்ம வீட்டில் இருந்த எள்ளு எண்ணெய் ஆட்டிக்கிட்டு கடலை மாவு அரைக்கலான்னு மில்லுக்கு வந்தோம். இங்கே கடலை மாவு அரைக்கிறதுக்காகவே தனியாக ஒரு மிஷின் வச்சுருந்தாங்க. ஒரே நிமிஷத்தில் அந்த கடலை மாவை அரைச்சி கொடுத்துட்டாங்க. இந்த மிஷின் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, சின்னதாகவும் இருந்துச்சு, காம்பேக்டாக. நம்ம வீட்டில் கூட இது மாதிரி வச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா தோணுது இதை பார்க்கும்போது. இது கடலை மாவு மட்டும் அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதா சொன்னாங்க. இதில் சூடே ஆகலை, அந்த மாவு கடலை மாவு சூடே ஆகலை. மாதிரி கடலை பருப்பாக வாங்கி மாவு அரைச்சிக்கிறது தான் ரொம்ப நல்லது. நம்ம கடையில் வாங்குகிற மாவில் முத்துசோள மாவு கலப்பாங்க அப்படின்னு அந்த ஐயா சொன்னாங்க. அப்படியான்னு நான் கேட்டதுக்கு, இதுவே உங்களுக்கு இவ்வளோ நாள் தெரியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம எள்ளு ஆட்டுறதுக்காக எள்ளு எடுத்து வச்சோம். ஏற்கனவே ஒருத்தவங்களோட எள்ளு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அடுத்து அவங்களது ஓடின உடனே நம்மளது போடலான்னாங்க. நம்மளோட எள்ளு 10 கிலோ இருந்தது. இப்போ நம்ம 10 கிலோ எள்ளு 1 கிலோ வெல்லம் போட்டு ஆட்ட போகிறோம். அதை ஆட்டினா எத்தனை லிட்டர் நமக்கு நல்லெண்ணெய் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செக்கில் நிறைய விதம் இருக்குது. இரும்பு செக்கு, மர செக்கு, கல் செக்கு, இந்த மாதிரி ஒன்று இருக்குது. நமக்கு பக்கத்தில் இருக்கிறது இரும்பு செக்கு தான் அங்கே இருக்குது. எந்த செக்காக இருந்தாலும் நம்ம ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் நமக்கு நல்ல பொருள் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு, அந்த பொருளை நம்ம கடலையாக இருந்தாலும் எள்ளாக இருந்தாலும் ஆமணக்காக இருந்தாலும் நம்ம ஆட்டி நம்ம அந்த எண்ணெயை வீட்டுக்கு யூஸ் பண்ணும்போது அது உண்மையிலேயே நல்லது தான். மற்றபடி இதில் எதுவும் பெருசாக எனக்கு வித்தியாசம் தெரியலை. இதில் நம்ம எதை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட நமக்கு எது பக்கத்தில் இருக்குது, நம்மளுடைய சூழ்நிலைக்கு எது ஒத்து வரும் அப்படின்னு பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கணும். இதில் தான் அரைக்கணும்னு எனக்கு ஒன்றும் அதில் எதுவும் தோணலை. மற்றபடி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா பதிவிடுங்க. எள்ளு ஆட்ட ஆரம்பித்த ஒரு 5 நிமிஷத்துலேயே கீழே எண்ணெய் வடிய ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் வடிய அதை கீழே ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஒரு டின்னில் எண்ணெயை சேகரித்தாங்க. எண்ணெயோடு வந்த எள்ளு சின்ன சின்ன துகள்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை சுத்தமாக எடுத்து சிந்தாமல் சிதறாமல் வேஸ்ட் பண்ணிடாமல் அதை அழகாக கலெக்ட் பண்ணி வடிகட்டிட்டு திரும்பவும் அதனை ஆடிக்கிட்டு இருந்த எள்ளு கூடவே சேர்த்துட்டாங்க. எள்ளு எல்லாம் சுத்தமாக நல்லா ஆட்டி கொடுத்தாங்க. எண்ணெய் நல்லா சுத்தமாக தெளிவாக இருந்துச்சு. நமக்கு எந்த அழுக்கும் இல்லாமல் நல்லா இருந்துச்சு எண்ணெய். இதுபோல் நம்ம எண்ணெய் ஆட்டினோம்னா கண்டிப்பாக என்ன செய்யணும், வீட்டுக்கு போயிட்டு அதை ஒரு சில்வர் பாத்திரத்தில் ஊற்றி மூடி போடாமல் மேலே ஒரு வெள்ளை துணியை கட்டி ஒரு 3-4 நாளைக்கு நல்லா வெயிலில் வைக்கணும். ஏன்னா இந்த மாதிரி எள்ளு கடலை ஆட்டும்போது அது கூட தண்ணி சேர்த்து தான் ஆட்டுவாங்க. இல்லைன்னா எண்ணெய் இறங்காது அப்படிம்பாங்க. இந்த தண்ணி சேர்த்து ஆட்டுறதுனால அதை நம்ம வெயிலில் வச்சு நல்லா சூடு பண்ணி ஆகணும். இல்லைனா அந்த எண்ணெய் 1 மாதத்துக்குள்ளே சிக்கு வாடை மாதிரி ஒரு வாடை அடிக்க ஆரம்பிச்சிரும். அதை நம்ம நல்லா யூஸ் பண்ண முடியாது, நல்லா இருக்காது அந்த எண்ணெய். அதனால் கண்டிப்பாக நம்ம அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 4 நாளைக்கு வெயிலில் வைக்கணும். சில்வர் பாத்திரத்தில் ஊற்றி வெயிலில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அது அப்படி வச்சிட்டோம்னா நமக்கு அந்த எண்ணெய் ஒரு 5-6 மாதத்துக்கு கெடாமல் இருக்கும். நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். மொத்தமாக ஒரு 20 நிமிஷத்தில் எண்ணெய் ஆட்டி கொடுத்துட்டாங்க. எண்ணெய் ஆட்டி முடிச்சதுக்கப்புறம் எள்ளு புண்ணாக்கு தனியாக எடுக்கிறாங்க. இப்போ சீசம் கேக் அப்படின்னு சொல்கிறத எள்ளு புண்ணாக்கு தனியாக எடுத்து கொடுத்துட்றாங்க. எண்ணெயை தனியாக ஒரு பாத்திரத்தில், அந்த வடிகட்டின எண்ணெயை நமக்கு தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கிறோம். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி எண்ணெய் ஆட்டி பயன்படுத்தி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கடையில் ஆயிலே வாங்க மாட்டீங்க எப்போவுமே. இப்போது நம்ம 10 கிலோ எள்ளுக்கு 1 கிலோ வெல்லம் சேர்த்து எண்ணெய் ஆட்டியிருக்கிறோம். பொதுவாக 2லேருந்து 2.25 கிலோ ஆட்டினோம்னா 1 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும். இப்போ நம்ம 10 கிலோ ஆட்டியிருக்கிறோம். நமக்கு குறைந்தபட்சம் 4 லிட்டர் எண்ணெய் கிடைக்கணும். எத்தனை லிட்டர் நல்லெண்ணெய் வந்திருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இதை நம்ம வீட்டுக்கு வந்ததும் அதை வெயிட் வச்சு பார்க்குறோம். வெயிட் வைக்கும்போது 3,845 ரேஞ்சில் இருக்குது. நம்ம அதில் 3,750 வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 4 லிட்டர் நமக்கு எண்ணெய் கிடைச்சிருக்குது. அப்போ 10 கிலோ எள்ளு ஆட்டினா 4 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும். மிக்க நன்றி.